இன்னைக்கு குக்கரில் சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் சாம்பார்லாம் தூத்து போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக 5 நிமிஷத்தில் குக்கரில் சாம்பார் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் துவரப்பருப்பு சேர்த்துட்டு அதை ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் பாசிப்பருப்பு சேர்க்கல, நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு கழுவிட்டு வந்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பருப்பு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70% அளவுக்கு தான் வெந்திருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் காய்கறி முள்ளங்கி, கேரட், பீன்ஸு, நூல்கோல் இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த காய்கறி அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அது கூட சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள் சேர்க்க பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதில் 2 விசில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. விசில் 2 விசில் மட்டும் வைங்க. அதிகமாக வச்சிங்க அப்படின்னா காய்கறி எல்லாமே குழஞ்சிரும். 2 விசில் வைக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் காய்கறியெல்லாம் வெந்து வரும். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 10 வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே தாளித்து சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு 1/2 கைப்பிடி நிறைய சேர்த்து கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் கூட நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.